ஓகே, இந்த வீடியோவில் நாங்கள் etherchannel பற்றி கதைக்க போகிறோம். ஸோ etherchannel ஒரு டாபிக் CCNA. ஓகே, ஸோ லேயர் 2 etherchannel, லேயர் 3 etherchannel. இந்த டாபிக்ஸ் தான் நாங்கள் கவர் பண்ண போகிறோம். ஓகே, நான் இதோட டேர்ம் ஒன்று நாங்கள் இன்னும் படிக்க இல்லை, பட் திஸ் இஸ் கால்ட் access layer switch. Access layer switchனா என்ன? A switch that on the end hosts connect பண்ணுற. ஸோ printer, server இதெல்லாம் அந்த ஒரு access switch கனெக்ட் பண்ணு. ஓகே, access switchும் distribution switchும் சேம் மாடலில் இருக்கலாம், ஆனால் நாங்கள் இப்படி சும்மா கூப்பிட்றோம் access switch, and இது இட்ஸ் கால்ட் distribution switch. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு access switch இங்கே இருக்கும். இது ஒரு ஃப்ளோ, இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோ ஒரு கம்பெனியில், இது செகண்ட் ஃப்ளோ ஒரு கம்பெனியில். செகண்ட் ஃப்ளோவில் ஒரு access switch இருக்கலாம். ஓகே, access switch. செகண்ட் ஃப்ளோவில் மேபி சர்வர்ஸ், பிரிண்டர்ஸ் இருக்குது. சர்வர் இது ஒரு பிரிண்டர் பி. அப்போ நெட்வொர்க்ஸ் டிசைன் பண்ணிக்க யூஸ்வலி access switch இப்படி கனெக்ட் பண்ணுற இல்லை. சரியா, எல்லா access switchஸும் டிஸ்ட்ரிபியூஷன் switchஸுக்கு போகும். ஓகே, and then distribution switch மேபி ரவுட்டருக்கு போகும் இப்படி, and then router இன்டர்நெட்டுக்கு போகும். இது ஒரு ஸ்டாண்டர்ட் நெட்வொர்க் டிசைன். அண்ட் இந்த டயக்ராமில் எங்களுக்கு ரிடண்டன்சி இல்லை, பேக்கப் இல்லை. அப்போ என்ன செய்வேன்? இன்னொரு டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்விட்ச் போட்டு DSW2, இது பேக்கப் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்விட்ச், அண்ட் தென் ஒரு கனெக்ஷன் இப்படி போகும். அப்போ இதை கீழே போனால் இந்த செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்விட்ச் மேலே வந்து நாங்கள் டிராஃபிக் இன்டர்நெட்டுக்கு போகலாம். இல்லாட்டி access switch இந்த பிரிண்டருக்கு, இந்த பிசி இந்த பிரிண்டருக்கு போகுதுன்றா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்விட்சுக்கு போய் access switchuக்கு போகும். ஓகே, ஸோ தட்ஸ் த மீனிங் ஆஃப் இந்த access switch, distribution switch. பட் இந்த டயக்ராமில் இந்த 40 ஹோஸ்ட் இருக்குது. ஓகே, 40 கம்ப்யூட்டர்ஸ், இந்த 40 கம்ப்யூட்டர்ஸ், இந்த 40 கம்ப்யூட்டர்ஸ் டிராஃபிக் இப்படி போகுது. அண்ட் தென் யூசர்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஏண்டா இந்த லிங்க் கன்ஜஸ்டடுன்னா என்ன? இந்த லிங்க் சரியாக ஸ்லோ, ஏனெண்டா கணக்கு டிராஃபிக் இந்த லிங்க் உள்ள. ஓகே, ஸோ கனெக்ஷன் டு DSW1 இஸ் கன்ஜஸ்டட். அண்ட் தென் நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஓகே, நான் இன்னொரு லிங்க் கொண்டு இப்படி போடுறேன். இன்னொரு லிங்க் இப்படி போட்டால் நீங்கள் ஹோப் பண்ணுறீங்க இந்த லோட் பேலன்சிங் நடக்கும், டிராஃபிக் இப்படி போகும், டிராஃபிக் கீழேயும் போகும். ஓகே, அப்படி போட்டு இன்னும் கன்ஜஸ்டன். அப்போ என்ன செய்வீங்க? இன்னொரு லிங்க் ஒன்று ஆட் பண்ணுவீங்க, இன்னொரு லிங்க் ஒன்று ஆட் பண்ணுவீங்க, இன்னொரு லிங்க் ஒன்று ஆட் பண்ணுவீங்க. இப்படி ஆட் பண்ணி நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்க இந்த கன்ஜஸ்டன் போவதில்லை, இன்னும் கன்ஜஸ்டன். ஸோ ஏன் அப்படி அந்த கன்ஜஸ்டன் இருக்குது? ஏனெண்டா ஸ்பேனிங் ட்ரீ வேலை செய்யுது. ஸ்பேனிங் ட்ரீ என்ன செய்யும்? இந்த ப்ளோக்கை பிளாக் பண்ணும், இந்த லிங்கை பிளாக் பண்ணும், இந்த லிங்கை பிளாக் பண்ணும், இந்த லிங்கை பிளாக் பண்ணும். அப்போ அது நீங்கள் கணக்கு லிங்க்ஸ் போடுறீங்களா, ஆனால் இட் டசன்ட் மேட்டர். ஏனெண்டா ஒரு லிங்க் மட்டும்தான் ஆக்டிவ் பண்ணும், ஒரு லிங்க் மட்டும்தான் இட் வில் பி அப். ஸோ நீங்கள் ஒன்றும் சேஞ்ச் பண்ணல, ஈவன் தோ நீங்கள் இந்த லிங்க்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்க, ஆனால் ஒன்றும் இந்த சிச்சுவேஷன் சேஞ்ச் பண்ணல. ஓகே, ஸோ அப்படி தான் இருந்தால் நீங்கள் கணக்கு லிங்க்ஸ் போடுறீங்க, ஆனால் சிச்சுவேஷன் சேஞ்ச் பண்ணுறீங்க. இது நீங்கள் வாசிக்கலாம். ஆக்சுவலி இது ஒரு நியூ டேர்ம் ஒன்று வருது, கால்ட் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். பேசிக்லி ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு நியூ டேர்ம். இதுண்ட உங்களுக்கு 40 ஹோஸ்ட் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் லெட்ஸ் சே இதெல்லாம் 10 gig. லெட்ஸ் டேக் திஸ் 10 gig, 20 gig, 30 gig, 40 gig, 50 gig, 60 gigs. 60 gigs எண்ட் ஹோஸ்ட்டுக்கு போகுது. இந்த டயக்ராமில் ஒரு ஸ்விட்ச் மட்டும் இருந்தேன்டா, இந்த மெட்ட ஸ்விட்ச் வெரி டோன்ட் வரி, ஒரு ஸ்விட்ச் இருந்தேன்டா, இந்த ஸ்விட்ச் ஒரு 30 gigs இந்த ஜிபி, இந்த லிங்க் இந்த லிங்க் 30 GB இது ஓவர் சப்ஸ்கிரைப்ட். இந்த லிங்க் ஓவர் சப்ஸ்கிரைப்ட். ஓகே, ஓவர் சப்ஸ்கிரைப்ட் என்ன? இந்த 60 gigs இங்கே இருக்குது, 30 gigs இங்கே இருக்குது. ஆனால் இது சம்டைம்ஸ் இந்த டிசைன் ஓகே, ஏனெண்டா எல்லா கம்ப்யூட்டரும் ஆன் ஆகிருக்காது. இப்போ ஒரு ப்ராப்ளம்ன்ட்டு வரும்,
ஏன் ப்ராப்ளம் வரும்? ஈவன் யூடியூபுக்கு போனால் இவனும் யூடியூப்பில் ஒரு ஹை டெஃபினிஷன் வீடியோ பார்த்தா இவனும் ஹை டெஃபினிஷன் வீடியோ, இவனும் ஹை டெஃபினிஷன், இவனும் ஹை டெஃபினிஷன், இவனும் ஒரு ஹை டெஃபினிஷன் வீடியோ, எல்லாரும் ஒரு ஹை டெஃபினிஷன் வீடியோஸ் பார்த்தா யூடியூப்பில் ஓகே மேபி 60 gigs ஆஃப் டிராஃபிக் சுவிட்சுக்குள்ளுக்கு வரும். அண்ட் தென் அந்த 60 gig ஆஃப் டிராஃபிக் வெளியால் போயிடலாம். ஏன்னா அங்கட லிங்க் 30 gigs மட்டும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாருமே அந்த யூடியூப் இது ஒரு கம்பெனி நெட்ஒர்க்குண்டா எல்லாரும் அந்த யூடியூப் பாவிக்கிறாங்க இல்லை சேம் டைமில். ஈவன் என்ன இமெயில் ஒன்று அனுப்புகிறான், ஈவன் வெப்சைட்டுக்கு போகிறான், சின்ன வெப்சைட்டுக்கு, ஈவன் இன்டர்நெட்டுக்கு போகல, வேறு என்னதோ செய்கிறான் கம்ப்யூட்டரில். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் இந்த 60 gigs அப்படி ஃபுல் 60 gigs நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் ஓகே. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் ஓகே. அதுதான் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, இது 60 gigs போட்டு நீங்கள் இப்படி இது 120 gigs அப்படி போட தேவையில்லை. இது டூ மச். ஏன்னா அந்த 60 gigs திஸ் இஸ் டூ மச். 60 gigsம் போட தேவையில்லை, 60 GB லிங்க்கும் போட தேவையில்லை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் இந்த 60 GB பாவிக்கிறோம் இல்லை. ஓகே, ஸோ தட்ஸ் த ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ எனிவே நீங்கள் லிங்க்ஸ் ஆட் பண்ணுறீங்க, அந்த கன்ஜஸ்ஷன் இன்னும் இருக்குது. ஓகே, ஏண்டா ஸ்பேனிங் ட்ரீ வரும், அதுதான் ஆரஞ்ச் கலர். அப்போ என்ன செய்கிறது? நாங்கள் இந்த லிங்க்ஸை ஒரு போர்ட் சேனலுக்குள்ளுக்கு போடுறோம். போர்ட் சேனல் என்ன? போர்ட் சேனலும் ஒரு இன்டர்ஃபேஸ், அது ஒரு வெர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ் மாதிரி. அண்ட் இந்த லிங்க்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு பண்டலுக்குள்ளுக்கு போடுறோம். ஓகே, பண்டலுக்குள்ளுக்கு போடுறோம். ஸோ எல்லா லிங்க்கும் ஆன் ஆகிருக்கும். ஏனெண்டா ஸ்பேனிங் ட்ரீயில் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா ஸ்பேனிங் ட்ரீ எப்படி இருக்கும்? இது ஸ்விட்ச் 1 சரியா, ஒரு போர்ட் சேனல் இப்படி, அண்ட் தென் இது டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்விட்ச். அப்போ ஸ்பேனிங் ட்ரீ பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு லிங்க் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இந்த லிங்க்கில் உண்மையாக 4 இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. 4 இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஸோ ஒரு ப்ராட்காஸ்ட் பேக்கெட் இப்படி வந்தால் ஆக்சுவலி ஒரு லிங்க்கு வெளியால் தான் போகும் சரியா. ஆனால் இந்த ஸ்விட்ச் இதை எடுத்து இப்படி அனுப்பாது. ஓகே, ஏனெண்டா இந்த ஸ்விட்ச் தெரியுமா? ஓகே, ஒரு போர்ட் சேனலுக்கு உள்ளுக்கு தான் வந்தது, அது போர்ட் சேனல் ஒரு இன்டர்ஃபேஸ் இப்படி. ஓகே, ஸோ இது என்ன? இது ஃபிசிக்கல் டயக்ராம். ஃபிசிக்கல்ண்டா என்ன? உங்களோட கண்ணோட ரியல் லைஃப்பில் பார்த்தா இப்படி தான் கேபிள்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கு. 4 கேபிள்ஸ் இங்கேருந்து இங்கே. ஆனால் இது லாஜிக்கல் டயக்ராம். லாஜிக்கல் டயக்ராம்னா இந்த லைக் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து, எஸ்டிபியில் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து, இல்லாட்டி ஈவன் ஸ்விட்ச் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து இப்படி தான் உண்மையாக இந்த இட் லுக்ஸ் லைக் திஸ். ஓகே, ஈவன் தோ 4 இன்டர்ஃபேஸ் இருக்குது, இட் லுக்ஸ் லைக் திஸ். அப்போ இங்கே the STP will treat this group as a single interface. ஓகே, டிராஃபிக் கம்ப்யூட்டருக்கு வரைக்க சரியா ஒரு லிங்க்கு வழியாக தான் போகும். ஓகே, ஸோ ஒரு பிரிண்டர் இங்கே இருந்தாண்டா டிராஃபிக் இங்கே இருந்து பிரிண்டருக்கு போகணுண்டா ஒரு லிங்க்குக்கு உள்ளுக்கு போய் ஸ்விட்ச் அனுப்பும் பிரிண்டருக்கு. ஓகே, அப்போ எஸ்டிபியில் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படி தான் இருக்குது. ஒரு லிங்க் இது டிஃப்ரெண்ட் நேம்ஸ். ஸோ சம்டைம்ஸ் அவங்க எத்து சேனல்னு கூப்பிட்ற, சம்டைம்ஸ் எத்து சேனல், இன்னொரு பேர் போர்ட் சேனல், இன்னொரு பேர் லிங்க் அக்ரிகேஷன் குரூப். இதெல்லாம் சேம் கான்செப்ட்ஸ். ஓகே, சேம் கான்செப்ட்ஸ். ஓகே, now இந்த பிசிக்கு இந்த சர்வருக்கு போனால் ஸ்விட்ச் அந்த டிராஃபிக்கை எடுத்து ஒரு லிங்க்குக்கு வெளியால் போகணும் இப்படி. ஓகே, இன்னொரு டிராஃபிக் கொண்டு வந்தால் பிசி 2ல் இருந்து இந்த சர்வருக்கு போகிறோம்டா இந்த ஸ்விட்ச் அந்த டிராஃபிக்கை எடுத்து இட் மைட் கோ சேம் லிங்கில் போகலாம், இல்லாட்டி இன்னொரு லிங்கில் போகலாம். அதை எப்படி டிசைட் பண்ணுற? அது நாங்கள் அந்த ஃப்ளோ பார்க்குறது. ஓகே, ஃப்ளோண்டா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃப்ளோண்டா ஓகே, நான்
நாங்கள் இதை பார்க்குறோம். source MAC. இந்த PCட one source MAC AA. இந்த PCட one source MAC BB. அப்போ ட்ராஃபிக் PC1ல இருந்து printer 1க்கு போகுதுண்டா, PC2 printer 1க்கு போகுதுண்டா, switch 1 என்ன செய்யும்? நாங்கள் இந்த இது பார்த்தோம்னா, இந்த இதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம்னா ட்ராஃபிக் வரைக்க source MACஸை பார்க்குறோம். source MAC டிஃப்ரெண்ட். அப்போ எவ்வளோ ஃப்ளோஸ் இருக்குது? 2 ஃப்ளோஸ். ஒரு ஃப்ளோ இந்த source MAC PC1ல இருந்து printerக்கு போகிறோம், இன்னொரு ஃப்ளோ BBல இருந்து printerக்கு போகிறோம். ஓகே, அப்போ 2 ஃப்ளோஸ் இருக்குது. அப்போ 2 ஃப்ளோஸ்னால் என்ன? ஒரு ஃப்ளோ இப்படி போகும், மற்ற ஃப்ளோ இப்படி போகும். ஓகே, நான் இந்த சேம் டயக்ராமில் டெஸ்டினேஷன் மேக் பார்க்குறோம்னா டெஸ்டினேஷன் மேக் என்ன? இது சிசி. அப்போ ஒரு ஃப்ளோ ஒரு டிராஃபிக் ஒன்று இப்படி வருது. ஓகே, இன்னொரு ஃப்ளோ ஒன்று இப்படி வருது, இன்னொரு டிராஃபிக் ஒன்று இப்படி வருது. இந்த ஏஎஸ் ஸ்விட்ச் 1 access switch டெஸ்டினேஷன் மேக் என்ன? சிசி. அப்போ இது ரெண்டும் சேம் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸஸ். சேம் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸஸ். அப்போ எவ்வளோ ஃப்ளோஸ்? ஒரு ஃப்ளோ தான், 1 ஃப்ளோ. அப்போ இந்த 2 டிராஃபிக் 1 ஃப்ளோண்டா ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு வெளியில் தான் போகும். ஓகே, ஸோ எல்லாரும் டிராஃபிக் அனுப்புதுண்டா printer 1க்கு, நாங்கள் இந்த டெஸ்டினேஷன் மேக் மெத்தட் பாவிக்கிறோம்டா ஸ்விட்ச் இந்த எல்லா டிராஃபிக்கும் ஒரு லிங்க்குக்கு வெளியில் தான் கொண்டு போகும். சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் மேக். ஓகே, இப்போ இது இவர் சோர்ஸ் மேக் AA, டெஸ்டினேஷன் மேக் CC, இவர் சோர்ஸ் மேக் BB, டெஸ்டினேஷன் மேக் CC. ஓகே, இந்த டிராஃபிக் வரைக்க ஸ்விட்ச் 1 என்ன செய்யும்? இதை நாங்கள் பார்க்குறோம். ஓகே, சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் மேக் இது ஒரு ஃப்ளோ அண்ட் BBCC இன்னொரு ஃப்ளோ, செகண்ட் ஃப்ளோ. ஏனெண்டா அவங்க 2 டிஃப்ரெண்ட். அப்போ இன்னொருக்கா லோட் பேலன்ஸ் பண்ணும். ஓகே, சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி, சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் இது இந்த 3 இது இந்த ஸ்விட்சில் பாவிக்கலாம். ஏனெண்டா இது லேயர் 3 ஸ்விட்ச், என்ன லேயர் 2 டிவைஸ். அப்போ இந்த 3 மெத்தட்ஸ் பாவிக்க போகிறீங்கன்னா லேயர் 3 ஸ்விட்சஸ் தேவை. ஓகே, நான் இப்படி தான் நீங்கள் அந்த இந்த லோட் பேலன்சிங் மெக்கானிசம் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன். இது யூ டோன்ட் நீட் டு வரி. ஓகே, இப்போ நான் இந்த ஸ்விட்ச் 1ல இருந்து ஸ்விட்ச் 1 2 இன்டர்ஃபேஸ் இருக்குது. அண்ட் தென் இது ஸ்விட்ச் 2. இது 2 ஒரு போர்ச்சனுக்குள்ளுக்கு போகணும்டா என்ன சொல்லணும்? இந்த ஸ்விட்ச் சொல்லணும், இந்த ஸ்விட்ச் 1 சொல்லணும் இவருக்கு எனக்கு 2 இன்டர்ஃபேஸ் இருக்குது, அது 2 போர்ட் சேனல் 1க்கு உள்ளுக்கு போட போகிறோம். இந்த ஸ்விட்ச் 2ம் சொல்லணும் இவருக்கு எனக்கு 2 இன்டர்ஃபேஸ் இருக்குது, அந்த 2 இன்டர்ஃபேஸும் போர்ட் சேனல் சேம் போர்ட் சேனலுக்குள்ளுக்கு போட போகிறோம். அப்போ இந்த ப்ளூ லைன் அந்த ப்ரோட்டோகால்ஸ் அப்படி அனுப்பிக்க அந்த இன்ஃபர்மேஷன் 2 ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. PAGP இது ஒரு சிஸ்கோ ப்ரொப்ரைட்டரி ப்ரோட்டோகால், இது அவ்வளோ பாவிக்கிற இல்லை. மற்றது LACP. ஓகே, இதுதான் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். அப்போ உண்மையாக ஒரு LACP இப்படி போகுது, சரியா? அண்ட் இன்னொரு LACP இப்படி போகுது. ஓகே, இந்த ஸ்விட்ச் 2 போர்ட் சேனல் 2 போட்டால் அண்ட் இந்த ஸ்விட்ச் 1 போர்ட் சேனல் 1 போட்டால் வேலை செய்யாது. 2 சேம் போர்ட் சேனல் இருக்கணும். ஓகே, அப்போ அவங்க அக்ரி பண்ணுறாங்க. ஓகே, போர்ட் சேனல் 1 ஒரு போர்ட் சேனலாக வரப்போகுது மேலே. ஓகே, அண்ட் போர்ட் சேனல் 1 என்ன? ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ LACP கன்ஃபிகரேஷன் காட்டுறேன். ஓகே, இதுதான் LACPயோட கன்ஃபிகரேஷன். ஸோ என்ன செய்கிற? சேனல் குரூப் 1 மோட் ஆக்டிவ்னு போடுறோம். ஓகே, சேனல் குரூப் 1 மோட் ஆக்டிவ். அப்போ நாங்கள் இந்த சைட் ஆக்டிவ்னு போடுறோம். ஓகே, இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச், இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் இது, இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் இது, அதுக்கப்புறம் சேனல் குரூப் 1 மோட் ஆக்டிவ். ஓகே, இந்த சைடில் இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் சேனல் குரூப் 1 மோட் ஆக்டிவ். ஸோ ஒன் மோர் டெக்னிக்கல் திங், இந்த சைடில் ஆக்டிவ் போட்டால் இந்த சைட் இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் blah 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 சேனல் குரூப் 1 மோட் பேசிவ் போடலாம். ஓகே, பேசிவ்.
ஸோ இப்படி போட்டால் ஆக்டிவ் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் பேசிவ் ரைட் சைடில் ஆக்டிவ் லெஃப்ட் சைடில் பேசிவ் ஓகே இந்த 2 காம்பினேஷன் அப்படி போட்டால் எத்து சேனல் மேலே வரும் ஓகே ஸோ ஆக்டிவ் போட்டால் எத்து சேனல் மேலே வரும் ஆக்டிவ் பேசிவ் போட்டால் எத்து சேனல் மேலே வரும் இல்லாட்டி ஆக்டிவ் போட்டால் எத்து சேனல் மேலே ஆனால் பேசிவ் போட்டால் இந்த எத்து சேனல் மேலே வராது ஸோ இந்த ஆக்டிவ் பேசிவ் என்ன இந்த சைடு நீங்கள் ஆக்டிவ்ன்ட்டு போட்டால் என்ன நடக்கும் எல்ஏசிபி இப்படி அனுப்பும் ஓகே அண்ட் இந்த இன்டர்ஃபேஸஸ் அந்த எல்ஏசிபி எடுத்து அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்து என்ன இன்ஃபர்மேஷன் வருது இன்டர்ஃபேஸ் இன்ஃபர்மேஷன் வரும் போர்ட் சேனல் PO1 வரும் அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து அதை பார்த்து இவர் அக்ரி பண்ணுவார் ஓகே நாங்கள் போர்ட் சேனலுக்குள்ளுக்கு போகிறோம் ஓகே ஸோ ஆக்டிவ்ன்ட்டு போட்டால் எல்ஏசிபி அதுக்கு வெளியால் வரும் பேசிவ்ன்ட்டு போட்டால் எல்ஏசிபி வெளியால் அனுப்பாது ஆனால் எல்ஏசிபியை ரிசீவ் பண்ணி பார்க்கும் ஸோ நீங்கள் பேசிவ் போட்ட 2 sides பேசிவ் அந்த எல்ஏசிபி அனுப்புகிறே இல்லை அப்போ எத்து சேனல்ஸ் மேலே வராது ஓகே அதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் ஆனால் நார்மலி நான் சும்மா ஆக்டிவ்னு போடுறேன் 2 சைடும் ஆக்டிவ் நார்மலி அத்தான் ஆக்க செய்கிறேன் ஓகே அண்ட் என்ன நடக்குது இப்போ இதில் போர்ட் சேனல் க்ரியேட் பண்ணுது ஒரு இன்டர்ஃபேஸ் உண்டு okay now என்ன செய்கிறோம் இப்போ இங்கே அந்த இன்டர்ஃபேஸுக்குள்ளுக்கு போய் encapsulation.1q ஏன் இது செய்கிறோம் எந்த நாங்கள் 2 ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது ISL and .1q அப்போ நாங்கள் .1q தான் பாவிக்க போகிறோம் அப்போ இது போடுறோம் அண்ட் தென் ஸ்விட்ச் போர்ட் மோட் ட்ரங்க் அப்போ இது என்ன ஒரு ட்ரங்க் போர்ட் அண்ட் தென் டூ ஷோ இன்டர்ஃபேஸ் ட்ரங்க் போட்டால் போர்ட் சேனல் ட்ரங்க் போர்ட்டில் இருக்குது ஓகே okay now so in the port channel trunk mode porta and encapsulation.1q meta interfaces ella .1q mode trunk la automatically போடுது ஓகே நாங்கள் கன்ஃபிகர் பண்ணிடல அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸோ எங்கள்கிட்ட லேபில் நான் நினைக்கிறேன் ஐ டோல் சம் பீப்புள் இந்த ஸ்விட்ச் போர்ட் மோட் ட்ரங்க்கை ரிமூவ் பண்ணுங்க இந்த போர்ட்டில் இருந்து அது தேவையில்லை ஏனெண்டா இது போட்டால் ஆட்டோமேட்டிக்காக மற்ற ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸஸில் encapsulation.1q ஸ்விட்ச் போர்ட் மோட் ட்ரங்க்கும் வருது ஓகே okay so some people in the lab செய்யக்க அந்த போர்ட் சேனல் மேலே வேற இல்லை இன்னும் கீழே இருந்து அப்போ ஏன் கீழே இருந்த இதெல்லாம் மேட்ச் பண்ணணும் அந்த போர்ட் சேனல் மேலே வேற இது மேட்ச் பண்ணணும் சேம் டூப்ளெக்ஸ் இந்த டூப்ளெக்ஸ் நாங்கள் இதை பற்றி கதைக்கெல்லாம் நான் வில் டிஸ்கஸ் லேட்டர் சேம் ஸ்பீட் ஓகே நாங்கள் இதை நார்மலி நாங்கள் சேஞ்ச் பண்ணுறதில்ல அப்போ இந்த சைடும் ஃபர்ஸ்ட் டூ சேம் ஆகிருக்கு செகண்ட் சேம் ஸ்விட்ச் போர்ட் மோட் ஓகே ஸோ இதெல்லாம் ட்ரங்க் இன்டர்ஃபேஸாக இருக்கணும் இதெல்லாம் ட்ரங்க் இன்டர்ஃபேஸாக இருக்கணும் ஓகே ஸோ access ட்ரங்க் ஸோ இல்லாட்டி இதுவும் எல்லாம் access போர்ட் இதுவும் access போர்ட் எல்லாம் access போர்ட்டாக இருந்தால் போர்ட் சேனல் மேலே வரும் ஓகே and then same allowed VLAN native VLAN for trunk interfaces same allowed VLANs native VLANs ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ணும் ஸோ நாங்கள் லேப் செய்ய we have to keep that in mind okay now இது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம் லேயர் 2 at the channel okay so show at the channel summary அப்படி அடித்தா எஸ்ண்டா என்ன எஸ்ண்டா லேயர் 2 at the channel யூண்டா அங்கே யூண்டா அப் இன் யூஸ் ஓகே ஸோ நீங்கள் ஷோ at the channel summary அடிக்க இப்படி தான் அவுட்புட் இருக்கணும் ஓகே ஸோ இந்த 4 இன்டர்ஃபேஸஸ் இந்த போர்ட் சேனலுக்குள்ளுக்கு அண்ட் போர்ட் சேனல் மேலேண்டா என்ன இந்த கிக் இன்டர்ஃபேஸ் எல்லாம் மேலே இருக்குது பீண்டா என்ன பீண்டா
bundled in port channel. Okay, so இது 4 interface எல்லாம் இந்த port channelக்கு உள்ளுக்கு. ஓகே, நான் இது நாங்கள் இந்த போர்ட் சேனலுக்கு உள்ளுக்கு போய் நாங்கள் ஷட் டவுன் பண்ணிட்டோம். ஷட் டவுன் பண்ணக்கு என்ன காட்டும்? டீண்டு இருக்குது. டீண்டா டவுன் எல்லாம் டி 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 டி. ஓகே, இது என்ன செய்கிறோம்? சாரி, இதில் என்ன செய்கிறோம்? ஸ்விட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ். அப்போ ஒரு இன்டர்ஃபேஸ் நாங்கள் ஆக்சஸ் போட்டுட்டு போடுறோம். அப்போ என்ன நடக்குது? அதில் இந்த 3 இன்டர்ஃபேஸஸ் போர்ட் சேனலுக்கு உள்ளுக்கு, இன்னும் போர்ட் சேனல் மேலே இருக்குது. ஆனால் இந்த gig 00 என்ன நடந்துருக்கு? சின்ன எஸ் சஸ்பெண்டட். ஓகே, ஸோ இந்த gig 00 போர்ட் சேனலுக்கு உள்ளுக்கு இல்லை, ஏனென்றால் இது ஒரு ஸ்விட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ். ஓகே, ஸோ என்ன ப்ராப்ளம் இதில்? உங்களை இன்டர்ஃபேஸ் PO1 அதுக்குள்ளுக்க ஒரு ட்ரங்க்னு போட்டிங்க, ஸ்விட்ச் போர்ட் மோட் ட்ரங்க். ஓகே, அண்ட் தென் இது gig 00 நீங்கள் ஆக்சஸ் போர்ட்டுன்னு போடுறீங்க. அப்போ ஒரு மிஸ்மேட்ச் ஒன்று இருக்குது. சரியா? அப்போ இந்த gig 00 போகாது. இந்த ஸ்விட்ச் இன்டர்ஃபேஸ் PO1 இது ஆக்சஸ்ன்னு இருந்தாண்டா, அப்போ போர்ட் சேனல் ஒரு ஆக்சஸ் போர்ட், gig 00 ஆக்சஸ் போர்ட், அதுன்னா இது மேலே வேல்யூ. Okay. Sorry. So in the port channel interface PO1 access port. Okay, and then gig 00 access port. ஸோ இதில் என்ன நடக்கும்? இது கீழே போகும், இது கீழே போகும், இதுவும் கீழே போகும், இது மேலே வந்து இது இன்னும் அப் ஆகிருக்கும். ஓகே, இந்த gig 00 அங்கே போர்ட் சேனலுக்கு உள்ளுக்கு போகும். ஸோ இந்த போர்ட் சேனல் இட் டசன்ட் ஹேவ் டு பி ட்ரங்க். போர்ட் சேனல் இப்படி இருக்குது. இந்த போர்ட் சேனல் PO1 அது ஆக்சஸ் போர்ட்டாக இருக்கலாம், ஓ ட்ரங்க் போர்ட்லேயும் இருக்கலாம். இட் டசன்ட் மேட்டர். 1 or 2. ஆனால் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், அந்த ஸ்விட்சஸ், அந்த இன்டர்ஃபேஸஸ், இந்த ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸஸ் இதோட மேட்ச் பண்ணும். அப்போ ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ் எல்லாம் ஆக்சஸ் போர்ட்டாக இருக்கணும், இல்லாட்டி ட்ரங்க் போர்ட்ஸாக இருக்கணும். ஓகே, இது இன்னொரு கமெண்ட். ஷோ etherchannel port channel summary. This one. ஓகே, ஸோ 4 போர்ட்ஸ் என்ன ப்ரோட்டோகால் பார்த்துக்கிறோம்? LSCP எல்லாம் ஆக்டிவாக இருக்குது, எல்லா இன்டர்ஃபேஸும் ஆக்டிவ். நான் ஷோ ஸ்பேனிங் ட்ரீ அடித்தா, ஷோ ஸ்பேனிங் ட்ரீ என்ன காட்டுது? ஒரு PO1 காட்டுது. போர்ட் சேனல் 1 என்ன ரோல் டெசிக்னேட்டட், அப்போ இது D அண்ட் ஓகே காஸ்ட் 3 blah bridge ID எல்லாம் இங்கே இருக்குது. ஓகே, போர்ட் சேனல் 1. ஓகே, லேயர் 3 போர்ட் சேனல்ஸ் இதில் என்ன செய்கிறோம்? ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இது ஒரு லேயர் 3 ஸ்விட்ச். சேம் திங், இந்த இன்டர்ஃபேஸுக்கு உள்ளுக்கு போய், இன்டர்ஃபேஸ் ரேஞ்சுக்கு உள்ளுக்கு போய், இதெல்லாம் போர்ட் சேனலுக்கு உள்ளுக்கு போடணும், இதுவும் போர்ட் சேனலுக்கு உள்ளுக்கு போடணும். அதுக்கப்புறம் இந்த PO1 இன்டர்ஃபேஸுக்கு உள்ளுக்கு போய் IP அட்ரஸ் கொடுக்கணும். ஆனால் ஒன் திங் வி நீட் டு டூ, இது என்ன காட்டுது? இது காட்டுது லேயர் 3 இருந்தாண்டா, நாட் லேயர் 3, இது லேயர் 2, இது லேயர் 2 போர்ட் சேனல்ஸ். இப்படியும் இருந்தாண்டா ஒரு ஸ்பேனிங் ட்ரீ இதில் நடக்கும். ஓகே, இப்போ ஸ்பேனிங் ட்ரீ மேபி இந்த லிங்கை பிளாக் பண்ணும், ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, இப்படி தான் இந்த டொபாலஜி வரும் etherchannel பாவிச்சா. ஓகே, என்னெண்டா இது எப்படி ட்ரா பண்ணுற ஸ்பேனிங் ட்ரீயில் லாஜிக்கல் டயக்ராம் ஸ்பேனிங் ட்ரீ. இது ஒரு போர்ட் சேனல். அப்போ இப்படி இருக்கும், கீழே இருக்கும், இப்படி இருக்கும், மேலேயும் இருக்கும்.
இது ஒரு போர்ட் சேனல், இது ஒரு போர்ட் சேனல், இது ஒரு போர்ட் சேனல், இது ஒரு போர்ட் சேனல். ஆனால் இன்னும் ஒரு லூப் ஒன்று இருக்குது. அப்போ ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து நாங்கள் பிளாக் பண்ணோம். ஓகே, ஸோ என்ன செய்கிறோம் இப்போ? இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் gig 0 to 3 நோ ஸ்விட்ச் போர்ட் போடுறோம். ஏன் நோ ஸ்விட்ச் போர்ட் போடுறோம்? ஏண்டா இப்போ இந்த இன்டர்ஃபேஸஸ், இந்த 4 இன்டர்ஃபேஸஸ் லேயர் 2 இன்டர்ஃபேஸஸ் இல்லை, இப்போ அவங்க லேயர் 3 இன்டர்ஃபேஸஸ். ஓகே, அப்போ லேயர் 3 இன்டர்ஃபேஸஸ் அது போட போகிறீங்கன்னா நோ ஸ்விட்ச் போர்ட் தேவை இந்த கமெண்ட். ஓகே, அதுக்கு பிறகு சேனல் குரூப் மோட் 1 and then active. ஓகே, ரிமெம்பர் த நோ ஸ்விட்ச் போர்ட். ஏன் நோ ஸ்விட்ச் போர்ட் தேவை? ஏன்னா நாங்கள் இதை லேயர் 2ல இருந்து லேயர் 3 கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, இதில் இன்னும் இருக்கா, இதில் நோ ஸ்விட்ச் போர்ட் அடித்தா இங்கேயும் நோ ஸ்விட்ச் போர்ட் வருது, நோ ஸ்விட்ச் போர்ட் வருது, நோ ஸ்விட்ச் போர்ட் வருது. ஓகே, எங்கே அடிக்கிறோம் நோ ஸ்விட்ச் போர்ட்? நோ ஸ்விட்ச் போர்ட் அந்த இன்டர்ஃபேஸுக்குள்ளுக்கு அடிக்க ஆட்டோமேட்டிக்காக போர்ட் சேனலுக்குள்ளுக்கு வருது. ஓகே, நான் எப்படி இருக்குது? ஆர்ண்டா லேயர் 3, ஆர்ண்டா லேயர் 3 அண்ட் யூண்டா அப், பீண்டா போர்ட் இன் யூஸ். ஓகே, இப்போ இருக்குந்தா போர்ட் சேனல் ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி கீழே 10.0.0.1. ஓகே, ஸோ இதான் கமெண்ட்ஸ். ஓகே, தட்ஸ் ஆல்.